welcome to Cook with Martina. இன்னைக்கு நம்ம bread and egg tikki cutlet அதுதான் பண்ண போறோம். இதுக்கு நான் 3 ஸ்லைஸ் bread எடுத்திருக்கேன். ஒரு half glass தண்ணி ஊத்தி அந்த bread-ஐ நல்லா soak பண்ணி நம்ம அப்படியே press பண்ணி அந்த தண்ணியெல்லாம் எடுத்து நம்ம strain பண்ணிக்க போறோங்க. ரெண்டு முட்டை நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை தான் நம்ம இப்போ கிரேட் பண்ண போறோங்க. ரெண்டு முட்டையும் நல்லா கிரேட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ சைடுல இருக்கிறதெல்லாம் தான் நம்ம இப்போ சேர்த்துக்க போறோங்க. ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். இதை நீங்க அவாய்ட் பண்ணணும்னா கூட நீங்க சில்லி பவுடர் நீங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் இப்போ மல்லித்தூள் சேர்த்திருக்கேன். ஒரு ஸ்பூன் சால்ட், ஒரு ஸ்பூன் garlic பவுடர். நீங்க இஞ்சி பூண்டு மசாலா கூட ஒரு ஸ்பூன் நீங்க சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகா சின்னதா கட் பண்ணி நான் சேர்த்திருக்கேன். ஒரு வெங்காயம், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இதை இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேட்டி ரெடி பண்ண போறோம். ஸோ அதனால கையில் ஃபுல்லாக நான் ஆயில் தேய்ச்சிருக்கேன். இப்போ நல்லா உருண்டை பிடிச்சி நம்ம ஃப்ளாட்டன் பண்ணி அந்த பேட்டிஸை ரெடி பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நான் 3 ஸ்லைஸ் பிரெட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கே எனக்கு 10 பேட்டிஸ் 10 கட்லெட்ஸ் வந்துச்சு. ஸோ நீங்கள் இன்னி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரெட் நீங்கள் சேர்த்துக்கலாம். என்னடா 10 கட்லெட்ஸ்ன்னு சொல்லிட்டு 4 மட்டும் காமிக்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, அழகாக இருக்கலான்ட்டு ஒரு 4 மட்டும் காட்டினேன். நெக்ஸ்ட் இந்த பேட்டிஸை எடுத்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் நம்ம டிப் பண்ணி கோட் பண்ணிக்க போகிறோங்க. ஸ்டோவை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட்லெட்ஸை ஃப்ரை பண்ணிக்க போறோம். பேன் வச்சாச்சு, பேனும் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்க போறோங்க. ஆயில் நல்லா ஹாட் ஆயிடுச்சு. இப்போ ஒன்னொன்னா வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் கிரம்ஸ் இல்லைன்னா கவலையே படாதீங்க. பக்கத்தில் ஒரு கடை இருக்கும் பாருங்களா, அங்கே போய் ஒரு ரஸ்க்கு மட்டும் ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க. அதை மிக்சியில் அரைச்சி நீங்கள் பிரெட் கிரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். கட்லெட்ஸ் எல்லாம் அருமையாக ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ உங்கள் வீட்டில் பிரெட் இருக்கா, முட்டை இருக்கா, போதுங்க, நம்ம கட்லெட்ஸை இப்போவே ரெடி பண்ணிக்கலாம். அமேசிங்கான பியூட்டிஃபுல்லான கட்லெட்ஸ் பாருங்களேன். நான் 10 கட்லெட்னு சொன்னேன் இல்லையா, ஆக்சுவலி 10 கட்லெட். அங்கே பாருங்களே ஒரு குட்டி இருக்குங்க. சூப்பராக அருமையாக வந்திருக்குங்க. டேஸ்ட் அதை விட யம்மி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பர் ஈஸியான பிரெட் அண்ட் எக் கட்லெட் ரெடியோ ரெடி.